Okay, good. Okay, so I know இப்போ புதுசா கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க who usually AI கிளாஸ்க்கு வராதவங்க. மெயினா வந்து நான் இன்னைக்கு காமிக்கிறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நான் காமிக்க போறேன். அகெயின் இட்ஸ் யுவர் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நீங்க வேற ஏதாவது என்வாயன்மெண்ட் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் காமிக்க போறது என்னன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி. ஐ நோ லைக் காவியா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல மிஸ்ட்ரல் லாமா மாடல்ஸ் எல்லாம். I think you were able to do that, correct? No, ma'am. காவியா இந்த பிரியதர்ஷினியா யார் பண்ணீங்க? யாரோ ரெண்டு பேர் பண்ணீங்க ஞாபகம் இருக்கு எனக்கு. I don't know who it is. That was probably Kasturi, no? ஓ கஸ்தூரியா, ஓகே சரி. சோ சில பேர் பண்ணிருந்தீங்க ஓலாமா மிஸ்ட்ரல் மாடல், சில பேரால பண்ண முடியலன்னு சொன்னீங்க. ஏன்னா வந்து அன்கன்ஃபர்ம்ட் யூசரா. ஓகே, சோ சில பேரால பண்ண முடியலன்னு சொன்னீங்க. பட் ஈதர் வே இப்ப இன்னைக்கு வந்து நம்ம அந்த மிஸ்ட்ரல் ஓலாமா மாடல்ஸ் யூஸ் பண்ணாம கிட்ஹப் கோபைலட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் காமிக்க போறேன். ஓகேவா? ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் மை ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட். ஸோ ஓகே, பிஃபோர் வி கோ தேர், யாருக்கெல்லாம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆல்ரெடி இருக்கு? Raise your hand if you have it. Okay, Priyadarshini. Anybody else? Sriram, Komati, 3, 4, 5, 6. Okay. Okay. So நீங்க வந்து GitHub Copilot already அந்த extension install பண்ணிருக்கீங்களா? Raise your hand if you have done it. Okay. Sandhya மட்டும் பண்ணிருக்கீங்களா GitHub Copilot? Sandhya? No, ma'am. No, Oh, ma'am. பண்ணல. Okay. Okay. So then let's go ahead and start. So இப்போ வந்து நீங்க நான் பண்ண நீங்க வந்து நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இப்போ அதை அன்இன்ஸ்டால் பண்ணல. பட் ஐ ஷோ யூ, ட்ரை டு கோ அலாங் அண்ட் see if you can catch up. முடியல அப்படின்னா பரவாயில்ல, நான் அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனுப்புறேன். பட் whoever has Visual Studio Code, I think you will be able to at least start, like, you know, follow along with me. ஓகேவா? Okay. So இப்போ I'm going to share my Visual Studio screen. Let me know if you can see it. Everybody can see the screen, correct? Okay. So இதுல வந்து இப்ப நீங்க Visual Studio Code போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்த ஐகான் இருக்கும், ரைட்? இது வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ இப்போ நீங்க மேல போனீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் வரும். அப்போ வந்து நீங்க இங்க வந்து சர்ச் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன் மார்க்கெட் பிளேஸ் வரும். ஸோ இப்போ வந்து GitHub Copilot பண்ணோம்னா யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் டைப்பிங் GitHub. It is going to bring you extensions என்னென்னலாம் இருக்கு GitHub Copilotலன்றது கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நீங்க இன்ஸ்டால் பண்ணும். உங்களோட பேர் ப்ரோக்ராமர் வேணும் அப்படின்னா, நீங்க ஏஐ யூஸ் பண்ணி பண்ணணும்னா இதை வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும். இது சாரி, இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, GitHub Copilot Chat இதுதான் நான் வந்து பண்ணது. ஓகே, ஸோ இந்த மார்க் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்ன சொல்லுது? திஸ் இஸ் லைக் அப்ரூவ்ட் பை GitHub, right? So make sure when you are installing extensions, those are verified. Okay, so அதுதான் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். You guys can see that I have GitHub Copilot already. So that is one extension you can get. The other extension you can get is something called Codium. I don't know if you have heard about it, but there is something called Codium. இது வந்து என்னன்னா GitHub Copilotல ஒரு ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டியர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து நீங்க கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு மந்த்துக்கு எவ்வளவு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கும். ஆனா GitHub Copilotல ஸ்டூடெண்டோடைய டிஸ்கவுண்ட் இருக்கு, ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து ஸ்டூடெண்ட்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா நீங்க டெஃபினட்டா வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஃப்ரீ. அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், இந்த கோடியம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் என்னன்னா கோடியம்ல நீங்க வந்து ஒரு லாகின் செட் பண்ணணும். கோடியம்க்கு லாகின் பண்ணி, okay, I think some people are trying to join. Let me admit them. Okay, so you can go ahead and create a login for yourself in Codium, completely free அது. ஓகே, அது வந்து ப்ரொப்ரைட்டரி மாடல்ஸ் யூஸ் பண்ணும். நீங்க அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் நான். ஒன்னு வந்து GitHub Copilot ஃப்ரீ டியர் இருக்கு, அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ஸ்டூடெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப அவைலபிலிட்டி இருக்கும். அது ஒரு ஆப்ஷன். அண்ட் GitHub Copilot தான் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ லைக், யூ நோ, இட் நோஸ் ஆல் லாங்குவேஜஸ் அண்ட் இட் கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். இன்னொரு ஆப்ஷன் வந்து Codium, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் GitHub Copilot. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா எப்படி எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்றதுல?
You just have to go extensions and you have a button called install. That's all you have to do. And usually it will walk you through the steps to set up your ID and everything. Questions? Anybody? Okay. So once நீங்க அது பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து நிறைய பண்ணி வச்சிருக்கேன். கண்டினியூ அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன். அது வந்து கண்டினியூ அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ அது வந்து இப்போ நீங்க உங்ககிட்ட மிஸ்ட்ரல் அண்ட் லாமா மாடல்ஸ் ஆல்ரெடி இருந்தது, நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா அது கூட நீங்க பண்ணிக்கலாம். பட் அகெயின் மிஸ்ட்ரல் அண்ட் லாமா மாடல்ஸ் ரொம்ப சின்ன மாடல்ஸ்ன்றதுனால உங்களுக்கு ஹெல்ப் வந்து அவ்வளவு நல்லா கிடைக்காது. ஸோ ஐ வுடன்ட் சஜஸ்ட் இட். நான் சும்மா வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நீங்க கோடியம் பண்ணும்போது அதனுடைய நியூ நேம் வந்து இப்போ விண்ட்சர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, என்னது இது நான் கண்டினியூ இது கோடியம் பண்ண போனா விண்ட்சர்ஃப் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஜஸ்ட் லைக் தே ஹேவ் த நியூ நேம் நவ். ஓகே, ஃபார் த இன்டராக்ஷன். பட் மெயின் மாடல் வந்து கோடியம் மாடல் தான் சொல்லுவாங்க. பட் வந்து அதனுடைய இன்டராக்ஷன் வந்து விண்ட்சர்ஃப் அப்படின்னு புது நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன்ஸ். அப்புறமா இன்னொரு திங் வந்து ஐ வாண்டட் டு டெல் யூ இஸ், இப்போ நீங்க வந்து கோட் வந்து நீங்க வந்து லெட்ஸ் சே யூ வாண்ட் டு பப்ளிஷ் அண்ட் ஷேர் இட் வித் அதர் பீப்புள். இப்போ உங்கள எத்தனை பேரு ஆல்ரெடி கிட்ஹப்ல நீங்க வந்து பண்ணிருக்கீங்க? ஐ வாண்ட் டு see மெஜாரிட்டி இருக்கா கிட்ஹப் ஆல்ரெடின்னு சொல்லிட்டு. கேன் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ ஹேவ் கிட்ஹப்? ஓகே, ஸோ 4 பேர்கிட்ட தான் இருக்கு. ஓகே, ஸோ கிட்ஹப் அப்படிங்கிறது அகெயின் வந்து இது ஃப்ரீ தான் எல்லாருக்குமே. ஓகே, ஸோ நீங்க வந்து github.com-க்கு போயிட்டு, ஸோ லெட் மீ see if I can maybe share that screen. Hold on 1 second. இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு ரெபாசிட்டரி இருக்கிறதுனால அது காமிக்குது. பட் பேசிக்லி வாட் யூ வில் டூ இஸ், லெட் மீ ஷேர் தட் ஸ்கிரீன். 1 second. Ritika, do you have a question or you're just raising hand because you have GitHub? No, ma'am. Okay. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கிட்ஹப் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ நீங்க வந்து github.com அப்படின்னு போனீங்கன்னா ரைட் நோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால என்னுடைய ஃபோல்டர்ஸ் எல்லாம் காமிக்குது, என்னென்னலாம் என்கிட்ட இருக்கு. இப்போ நான் டீச் பண்ண நான் சயூர் லெசன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ண பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அதுல ஆட் பண்ணி நான் வந்து சிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ரைட், ஸோ நீங்க வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி கிட்ஹப்ல ஒரு லாகின் இல்லை அப்படின்னா ஒரு லாகின் கிரியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். Okay, you create your own user ID and password, and then once you have it, then you can come and put files here. உங்களுடைய லேப்டாப்ல இருக்கிறதெல்லாம் இங்க நீங்க புஷ் பண்ணி நீங்க சேவ் பண்ணி இந்த லிங்க்ஸை வந்து நீங்க யாரோட வேணா ஷேர் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய லேப்டாப்ல இருந்தா அது யாருக்கும் தெரியாது இல்லையா, unless you share the screen, right? So இந்த மாதிரி நீங்க வந்து கோடை வந்து இங்க ரெபாசிட்டரியா யூஸ் பண்ணிக்கலாம். Okay, any questions on GitHub? No, ma'am. Okay, so definitely please make sure you create a login, right? I'm not going to show you how to create login password. That should be very user friendly. Okay, next வந்து again let me go back to, so let's say நான் GitHub-உம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் நான் வந்து I'm going to go back to my IDE. Oh, என்ன ஷேர் பண்ண, sorry. Let's go back, sorry, not this one. Okay, going to go back to my Visual Studio Code. Okay, so இப்போ Visual Studio Codeல நீங்க once வந்து இது பண்ணீங்க, GitHub நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா GitHub உடைய லிங்க் லாகின் வந்து இங்க எக்ஸ்டென்ஷன் ஒன்னு இருக்கு, அதை கனெக்ட் பண்றதுக்கு புல் ரெக்வெஸ்ட் இதெல்லாம் இருக்கு பாருங்க. சோ இதை வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும், ரைட்? so that you can connect with the GitHub. So once GitHub-க்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லாகின் அண்ட் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, Visual Studio Code உங்களுடைய லேப்டாப்ல you have connected with GitHub, is your repository online. அப்புறமா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் Copilot ஆர் கோடியம், இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷன்ல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணா போறோம். அது பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட இந்த இடத்துல கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஐகான் வரும். You guys can see this icon, right? இந்த ஐகான் வந்ததுன்னா that means you have already installed the GitHub Copilot extension. Okay, so as I was talking, யாராவது பண்ணீங்களா? சில பேர்கிட்ட இருந்ததுன்னு சொன்னீங்களா Visual Studio Code. Did you try installing the extension? Anyone? Okay, that's okay. சரி, so
after the class definitely do it and ஏதாவது questions இருந்ததுன்னா எனக்கு போடுங்க. So இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், இப்போ நம்ம வந்து செட்டப் எல்லாம் நான் வந்து மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிஸ்கார்ட்ல போடுறேன். ஸோ நான் சொல்லி கொடுத்தது என்னென்ன, கிட்ஹப்ல போய் ஒரு ஐடி லாகின் கிரியேட் பண்ணோம். அப்புறமா வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லைன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறமா அது உள்ள எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, GitHub Copilot எக்ஸ்டென்ஷன் அண்ட் கனெக்ஷன் வித் GitHub. இதெல்லாம் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா now you are ready to interact. Okay, interact with the AI agent and build your code. So ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி any other questions of anything I said so far? புரிஞ்சுதா நான் சொன்னது என்னென்ன பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு? Yes, ma'am. First, Yes, ma'am. no Yes, ma'am. questions, right? Okay, okay. அகைன் அதுதான் நான் இப்போ வந்து எல்லாமே ஐ நோ உங்களுக்கு வந்து நெட்வொர்க் பேண்ட்வித் இஷ்யூ இருக்கும், லைக் யூனோ as you are attending the call உங்களால பண்ண முடியாது. பட் நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு நீங்க வந்து பண்ணுங்க. இஃப் யூ ரன் இன்டு எனி ப்ராப்ளம்ஸ் லெட் மீ நோ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்க போறேன் எப்படி ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா ஒரு லைப்ரரி அப்ளிகேஷன் தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இந்த லைப்ரரி அப்ளிகேஷன்ல நான் வந்து சும்மா ஒரு லைப்ரரி புக் பாரோயிங் ஒரு சிங்கிள் பேஜ் ஆப் பண்ணணும் எனக்கு, ரைட்? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கோடிங்கே எனக்கு தெரியாது. ஆல் ஐ நோ இஸ் ஐ வாண்ட் டு பில்ட் அ லைப்ரரி புக் பாரோயிங் ஆப். ஓகே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, so I'm going to write like this. So இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த இடத்துல இருக்கேன், ஒரு ஃபோல்டர்ல இருக்கேன். இங்க வந்துட்டு I'm going to type in I want to build a library book borrowing app, single page app. I want to build a simple interface that lets users search for books, add books to cart, calculate total books borrowed, show remaining borrowing limit அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரைட், ஒரு சிம்பிள் லைப்ரரியில நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்? அதை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, ஒன் செகண்ட், somebody is I have to admit them. ஓகே ஓகே. எனி questions on this? நான் சிம்பிளா வந்து நான் பேசுறேன், லைக் எனக்கு வந்து லைப்ரரி புக் பாரோயிங் ஆப் பண்ணும். இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தானே நான் எழுதியிருக்கேன், நான் ஏதாவது கோடு எழுதியிருக்கேன் நான் இந்த இடத்துல? No, ma'am. No, right? So all I'm going to write this and I'm going to hit enter. So அப்ப அது என்ன செய்யுது, you guys can all see, right? It says working, right? So it சொல்லுது Copilot requires an empty folder as a workspace to continue workspace creation அப்படின்னு சொல்லிட்டு allow பண்ணு அப்படின்னு கேக்குது. நான் வந்து alowன்னு சொல்ல போறேன். So நான் இங்க என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல நான் லைப்ரரி ஆப் டிப்ளாய்னு சும்மா இதுக்காக தான் வச்சிருக்கேன். So I'm going to select this. Okay, என்னுடைய ஃபோல்டர்ல I have a folder. Okay, so இப்போ வந்து அது என்ன பண்ணுது, இங்க வந்து I'm going to run this command create அப்படின்னு latest template. I'm going to allow. The brew command கேக்குது, I'm going to just allow everything. Okay, just installing Node. One second. So நான் எல்லாமே இது வரைக்கும் அது ஏதோ இன்ஸ்டால் பண்ணணும் நோட் எல்லாம் கேட்கும்போது நான் எல்லாத்துக்குமே எஸ் தான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ஓகே,
Okay, I don't know why it's taking so long. One second. நான் இங்க போயிட்டு எப்பவுமே வந்து இத டெமோ பண்ணும்போது தான் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும், ரைட்? It's taking so long. Okay, I'm going to close it and come back. I don't know why it's taking that long. One second. நான் இந்த என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இதுவை வந்து நான் ஓபன் பண்றேன். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல, அது கிரியேட் பண்ணிச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ வை இட் வாஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம் இன் அ நியூவர் ஃபோல்டர். லெட் மீ ஓப்பன் அகெயின். ஓகே, இந்த இடத்துல நான் பில்ட் பண்ண சொல்றேன். Let's see what it is. ஓகே, ஸோ இங்க கிரியேட் பண்ணிடுச்சு. இப்ப பாத்தீங்களா ஃபைல்ஸ் index.html, package.json. ஸோ இதெல்லாம் பாத்தீங்களா, நான் எதுவுமே டைப் பண்ணல, இட் ஜஸ்ட் கிரியேட்டட். கரெக்ட்? டு யூ see it? ரைட்? இப்ப சோர்ஸ்ல போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து index.css ஸ்டைல் ஷீட் கிரியேட் பண்ணிருக்கு, ஆப் கிரியேட் பண்ணிருக்கு, app.jsx கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இதுல வந்து ரொம்ப இந்த ஆப்பை கிரியேட் பண்ணிருக்கு, ரைட்? ஸோ நான் வந்து முன்னாடி பண்ணதுல வந்து நான் என்ன பண்ணேன்னா HTML கேட்டேன். ஸோ ஐ திங்க் லெட் மீ கோ ஓவர் தேர் அண்ட் ஷோ யூ தட் ஒன். ஓகே ஓகே, ஸோ இது வந்து அந்த இடத்துல வந்து அது ஆப் மாதிரி பண்ணிருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு லைக் ஸ்டாப் தட் அண்ட் ஷோ யூ திஸ். ஸோ அகெயின் திஸ் இஸ் சம்திங் ஐ கிரியேட்டட் டு கிரியேட் அ சிம்பிள் HTML பேஜ். இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ லெட்ஸ் நாட் கோயிங் டு த ஆப் அட் திஸ் பாயிண்ட். ஸோ இங்க என்ன கிரியேட் பண்ணிச்சு, இதே இன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஒரு லைன் கூட ஒரு கேரக்டர் கூட நான் டைப் பண்ணல. ஆல் ஐ செட் வாஸ் build me an HTML பேஜ் ஃபார் லைப்ரரி ஆப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதுவே கிரியேட் பண்ணிருக்கு. லைப்ரரி புக் பாரோயிங், புக்ஸ் பாரோயிங். You can see here books borrowed, borrowing limit, remaining. இதெல்லாம் full and full நான் ஒரு லைன் கூட டைப் பண்ணல. read me கிரியேட் பண்ணிருக்கு. a simple single page application that lets users search, select and borrow books. அதுக்கப்புறமா ஜாவா ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அது என்ன பண்ணிருக்கு, ஆல்ரெடி ஒரு 12 புக்ஸ் அதுவா கிரியேட் பண்ணிருக்கு. ஏன்னா நமக்கு புக்ஸ் வேணும் இல்லையா ஒரு லைப்ரரி புக்ல. ஸோ சும்மா சாம்பிளா வந்து 12 புக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. அப்புறமா you can see here it has created some Java scripts. If I am getting a book, if I'm checking out a book, என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணிருக்கு. ஸோ அகெயின் நான் வந்து ஒரு இது கூட வந்து நான் டைப் பண்ணல, ரைட்? all this code is created and that style sheet is also created. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த கோட் வந்து ஆல்ரெடி எழுதி இருக்குல்ல. ஸோ இப்போ நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணும், ரைட்? ஸோ நான் டெஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், என்னுடைய இதுலயே நான் சர்ச் நான் வந்து ரன் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஐ கேன் ஜஸ்ட் டூ one second. Terminal open பண்ணி, let me open a terminal.
Okay, so I can go into that particular into that directory where I have my code stored, and I can just run this into the server, right? Python 3 வந்து நான் இன்ஸ்டால் பண்றேன், அது ரன் பண்றேன் இந்த ப்ரோக்ராம், serving it on the HTTP என்னுடைய லோக்கல்ல. Okay. So then I can go here. உங்ககிட்ட நான் அது மட்டும் தான் இது பண்றேன்ல, ஷேர் பண்றேன். Okay, hold on 1 second. I will share it with you soon. Okay, so in the screen share பண்றேன் ஒரு நிமிஷம். I think I was sharing the other one, right? Let me stop sharing. Okay, இப்ப தெரியுது என்னுடைய library book borrowing app. So see this, I installed it into my local host 8000. So என்னுடைய book borrowing app இங்க வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்க. So it just wrote me the code. I didn't do anything. All I said was சும்மா ஒரு sample book borrowing app create பண்ணுன்னு சொல்லிட்டு. So இப்ப இங்க பாத்தீங்கன்னா books borrowed 0, borrowing limit 5, remaining 5. அந்த 12 books அது ஏதோ ஆட் பண்ணிச்சுல சாம்பிள்ல, அந்த books எல்லாம் இங்க இருக்கு, right? So I can now just say add to cart, borrow books. That's it. So chuma or simple HTML, it just basically created an app and I can actually interact. So idhula vandu na oru line kuda code na eludala. All I did was interacted with the agents to build me the page. Index.html, readme.md, script.js and style.css. So நீங்க உள்ள போய், if you really want to understand what happened, you can definitely look through this because you have to understand what it did. ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஏதாவது தப்பா பண்ணிச்சா, ஏதாவது ஹலுசினேட் பண்ணிச்சா அப்படின்றது தெரியறதுக்காக you have to go and see how did it do, how is it rendering my HTML, என்னென்னலாம் அது கிரியேட் பண்ணிருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம வந்து அந்த கிளிக் பண்ணும்போது buttons, it was checking it out, right? It's adding to the cart. How was that implemented அப்படி நீங்க பார்க்கணும்னா you can see it all this. So next நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்ப நான் இந்த கோடை எழுதிட்டு நான் இதை வந்து GitHubக்கு புஷ் பண்ணோம் இல்லையா? If I want to share it with other people, what do? I have to push it to other people, to the GitHub. So இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சயூர் லெசன்ஸ்ல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இங்க லைப்ரரி ஆப்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன், கரெக்ட்? So if you see here, the same code is now pushed in here. So நான் இங்க வந்து நான் ஆல்ரெடி புஷ் பண்ணதுனால okay, so let's do some changes. அப்பதான் வந்து அது என்ன கேட்கும் இல்லையா? Okay, so this is to test. Okay, so I'm going to save this, right? So save நான் the screen share பண்ணல, sorry. One second, let me share the page of 1 second. இதுதான் ப்ராப்ளம், ஏதாவது காமிக்கும் போது full screen share பண்ணலன்னா. Okay, can you see my Visual Studio again? Okay, so இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். So இப்போ இங்க என்ன சொல்லுது, readme.mdல வந்து நீ சேஞ்ச் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லுது. So I'm going to say push my changes to GitHub. So அது கேக்குது, அதுவா செக் பண்ணிக்குது ஸ்டேட்டஸ்லாம். Okay, I think I'm having some issues with the okay, allow. Okay, so இப்போ ஆட் பண்ணிடுச்சு அந்த இடத்துல.
இது எனக்கு வேண்டாம், இது பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கேக்குது. பட் யூ கேன் see here my readme.md ஆட் பண்ணிடுச்சு லைப்ரரி ஆப்ல. அதான் நான் சேஞ்ச் பண்ணேன் இப்போ ரைட் நோ. சும்மா இந்த வேர்ட்ஸ் நான் ஆட் பண்ணேன், திஸ் இஸ் டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இங்க வந்தீங்கன்னா என்னுடைய index.html where is it? Oops, sorry. என்னோட GitHubல அந்த சேஞ்சஸ் இருக்கு. I'm not going to keep switching the screens. Okay. So you guys can see now that இந்த இடத்துல வந்து நான் இந்த readme script இருக்கு, இந்த இது இருக்கு, ஸ்டைல் இருக்கு. So நான் இப்போ இங்க வந்து என்ன பண்ணலாம்? I can say more add. Okay. Can you add more books to the library book list? நமக்கு வந்து அப்போ எவ்வளவு இருந்தது? In the beginning when we saw, it had, how many books did it have? 12 books, right? So I'm going to say, can you add 5 more books? Okay, to the library book list. Let's see what happens. So did you guys see how it added 5 more books here? So it says, I have successfully added 5 more books to the library book list. The new books are, some books are எழுதிருக்கு. The app now has 17 books total. No syntax errors are found. அப்படின்னு சொல்லுது. And then it says, see here, you can test the changes by opening index.html in your browser. If you would like to push these changes to GitHub, let me know அப்படிங்குது. So I'm going to say yes, push my changes. அந்த இன்னொரு ஒரு நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். I think it's having problems there, but this one it's able to do everything, library app. So okay, push. Okay, so I am able to talk to it and maybe able to add. So next நான் என்ன பண்ணலாம்? I can say, like for example, let's see, வேற என்ன பண்ண சொல்லலாம் அத? Like tell me what else we should ask. Somebody give me a suggestion. இப்போ நீங்க ஆல்ரெடி அந்த புக் borrowing app பாத்தீங்களா? டாப்ல வந்து let me share the screen again and show you. One second. இது பாத்தீங்களா எல்லாரும்? சோ இப்படி இருக்கு புக் borrowing app. சோ வேற என்ன சேஞ்சஸ் பண்ண சொல்லலாம்? So இப்போ I'm going to refresh the screen and it should now have the 17 books, correct? இது run பண்ணனும் நான் again. One second. Let me run it again. Where is that terminal? File. Okay. So என்ன ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட் சொல்லுங்க. Anybody have any suggestions to add to this code? பிரியதர்ஷினி சொல்லுங்க. மேம் புக்கோட ஒரு ஐகான், அந்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்குல்ல மேம், அதுல ஏதாச்சும் ஒரு புக்கை கிளிக் பண்ணா அந்த புக்கோட இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகுற மாதிரி இருக்கலாம். Infova, okay, let's see. So we can say, so I'm going to stop sharing. One second. One second. என்னென்னலாம் புக் ஆட் பண்ணிச்சது புதுசா? Brave New World. Okay. Okay, so நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல add என்ன சொன்னீங்க? add a button, info button வச்சுக்கலாமா? எஸ் மேம். Add a info button on the book and provide details when clicked. அப்படிதானே வேணும்? Provide info details. மேம் அவுட்புட் பேஜ்ல தான் மேம் இருக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட்ல. Oh, sorry, hold on. I'm sorry about that. Okay, Visual Studio Code kora. Window Visual Studio Code. Okay. தெரியுதா இப்போ?
Yes, ma'am. Okay. So add info button for every book, right? Add info button for every book and provide details. Okay. So it's reading the files, it's making the changes. One file change, I'm saying keep. அது script.j JavaScript search இது பண்ணிச்சு index.html, everything it changed now. Okay, I'm going to keep. I'm going to continue. Keep. Okay. The error வந்திருக்கு. Okay, 17 books total. Add to the cart. You can test it by opening index.html in your browser. Path. Okay, so I'm going to switch again to the other screen. Okay, va? Okay. Can you see my screen now? No, ma'am. VS Code தான் ma'am. VS Code தான் தெரியுதா? Oh, sorry. Hold on. Okay. இப்போ? Yes, ma'am. So வந்துருச்சா இப்போ? So you said like info button வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, so எல்லாம் add to cart பக்கத்துல info button add பண்ணிடுச்சு. Right? You guys can see that? Right? Yes, So ma'am. let's click on info. It's giving me information. அதுவும் add பண்ணிருக்கு. Right? Yes, ma'am. Okay, so you can see now that let's go back and see what all did it change in the code, right? Because code la changes பண்ணிருக்குல்ல அது. So let's go and check that one. Where am I? Visual Studio Code. Second. Okay. இந்த ஷேரிங்ல இது மாத்துறதே எனக்கு தலைவலியா இருக்கு. Okay. Can you see my screen? Yes, ma'am. Okay. So என்ன தெரியுது? கோட் தெரியுதா இப்போ உங்களுக்கு இல்லையா? Yes, ma'am. VS Code open. வந்துருச்சா? ஓகே. இது ஒரு நிமிஷம். Stop presenting. Let me. Okay. இதுதான் நான் காமிக்கிறேன். Okay. So இப்போ நீங்க வந்து index.html தெரியுது இல்லையா இப்போ? Right? Yes, ma'am. Okay. So you can see here that it has readme readme-லயும் change பண்ணிருக்கணும் அது. But let me show you what it did in books. So see here, முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? புக்கும் அந்த புக் கமா அப்படின்னு சொல்லிட்டு 12 புக்ஸ் இருந்தது. அது நம்ம 17 புக்ஸ் ஆக்கணும். ஞாபகம் இருக்கா? அரேயா இருந்தது, இப்படி லைனா இருந்தது. பட் இப்ப பாருங்க என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்ப நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கேட்டதுனால மாத்திடுச்சு, ஃபார்மேட்டிங்கே மாத்திடுச்சு. ரைட்? So you can see here it came up with ஒரு புக் மாடல் கான்டென்ட் ஹெடர் போட்டு ஆத்தர் பப்ளிகேஷன் இயர் புக் ஐடி and it also added a description. You guys can see it here, right? அதுக்கப்புறமா வந்து இங்க script.jsல இந்த 17 புக்ஸ் இருக்கிறது இது போட்டு, அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து அது என்னென்னலாம் போட்டிருக்குன்னு பாருங்க. சர்ச் இன்புட், கிளியர் சர்ச், செக் அவுட், டோட்டல் பாரோட், ரிமைனிங், கார்ட் டோட்டல் பண்ணிட்டு யூனிட் info button ஒன்னு ஆட் பண்ணிருக்கணும்ல. let me check that. So clear search, render books. Okay, books to render for each book, book icon, title, author, year,
இந்த பட்டன்ஸ்ல இந்த info பட்டனை ஆட் பண்ணிருக்கு. கரெக்ட்? This was something that was added. Before we didn't have the info button. Now this button is added because we asked for the info button. ஏன்னா ஆல்ரெடி வந்து கார்ட் இருந்தது, added to cart இருந்தது, add to cart இருந்தது. அதோட கூட இப்ப இது புது பட்டனை இன்சர்ட் பண்ணிருக்கு நம்ம கேட்டதுனால. ரைட்? You guys see that? Yes, ma'am. Okay. So and then இந்த இடத்துல என்ன சொல்லுது? Add button வந்தா query பண்ணி for each event listener இங்க click button பண்ண உடனே அது வந்து handle add to cart. Info கேட்டா handle show book info. So it's a different script வந்து அது கால் பண்ணுது. Right? And then if you see handle add to cart, it's just basically adding to the cart இந்த இடத்துல. Show book info அப்படின்னா அந்த book ஐடியை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து காமிக்கிறீங்க. Right? So again, it is just like making நம்ம changes சொல்ல சொல்ல அது ஃபுல்லா கோடையே மாத்திட்டு வருது. Right? Do you guys understand? Yes, ma'am. Okay. Anybody else wants to suggest anything else that we can try before we push it to pages? Anything else? Ma'am, can you hear me? Yes, Ritika, சொல்லுங்க. Ma'am, database இந்த மாதிரிலாம் connections அதெல்லாம் பண்ணுமா? அதெல்லாம் next. So இப்ப நான் வந்து சிம்பிளா வந்து ஒரு சிங்கிள் பேஜ் ஆப் without doing much connections நான் காமிச்சேன். ரைட்? சோ இதுல இருந்து வந்து நெக்ஸ்ட் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் யூஸ் பண்றது, ஃபைல்ஸ் யூஸ் பண்றது, மேபி லைப்ரரி புக்ஸ் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் அ ஃபைல் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாட்டிக்கலி ரைட்டிங் வித் இன் த கோட். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வி கேன் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் இட். இப்போதைக்கு இது உள்ள என்ன பண்ணலாம் சிம்பிளான்னு காமிங் சொல்லுங்க. ஏதாவது பண்ணணுமா, ட்ரை பண்ணுமா, இல்லைன்னா யூ ஜஸ்ட் வாண்ட் டு லுக் அட் த GitHub pages? I can then go to that if you don't want it. Okay, so let me finish this whole loop. So என்னென்ன பார்த்தோம், நம்ம வந்து ஜஸ்ட் இன்டராக்ட் பண்ணி கோட் எழுத சொன்னோம். ரெண்டாவது வந்து அப்டேட்ஸ் பண்ணோம், அதுக்கு சேஞ்சஸ் பண்ணோம் கொஞ்சம். அதுக்கப்புறமா இப்ப இது எல்லாத்தையுமே வந்து we also want to push it to the GitHub, right? Okay, so next நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்துட்டு நிமிஷம் எங்க இருக்கேன் நானு, hold on one second. So let me go back here and I have this changes இல்லையா. நான் வந்து கோபைலட்டையே பண்ண சொல்லலாம், but I'm going to just commit myself. Okay, I'm going to say commit them directly. Yes. Okay, so error lab deploy இல்லைன்னு சொல்லுது. Okay, that's fine. So I'm going to get you know what, அந்த commit log deploy ன்னு இன்னொரு புதுசா நான் கிரியேட் பண்ணேன் ஏதோ டெஸ்ட் பண்றதுக்கு. that's giving me issues and don't worry about it. Okay, இது வந்து என்னுடைய இப்போ நம்ம பண்றது கிடையாது. நம்ம பண்றது எல்லாமே வந்து இந்த லைப்ரரி ஆப்ல பண்ணிருக்கோம், not library app deploy. Okay, so I'm getting errors on the other one which I'll fix it later, but you can see here that second, I am going to close all these windows. Okay, and I'm going to commit. Okay. Correct. Commit operation cancel ஆச்சு.
Okay, so all my changes are committed now successfully. Okay, so I'm going to go now and show you. Let me show present something else. 1 second. Okay, so இதுதான் என்னுடைய. Okay, okay. So இப்போ GitHub pages பார்க்குறீங்களா இப்போ? Okay, you can see the screen, right? GitHub pages, Sayur Lessons Library app. Yes, ma'am. Okay, so you can see here all my commits that I did just now. 1 minute ago, inga commit ஆயிருக்கு, correct? Yes? Yes, ma'am. So you can see now, if I click on index.html, நம்ம பண்ண changes எல்லாம் இதுல இருக்கு. Remember, we added a description. So all that has come here. And script.js லயும் அந்த info button 17 books add ஆயிருக்கு. All the changes that we did in the local, இதெல்லாம் வந்து இதுக்கு push ஆயிருக்கு. Okay, got it? Okay, so இன்னொன்று வந்து இப்ப now வந்து நான் லோக்கலா உங்களுக்கு அந்த லைப்ரரி ஆப் காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா? பட் வந்து நம்ம வந்து GitHub pages யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். So I'll tell you how to do that. So நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய repository நீங்க GitHub account create பண்ணிருந்தீங்கன்னா already, or when you create it later, இங்க வந்து settings இருக்குல்ல, இது click பண்ணி இந்த இடத்துல pages ன்னு ஒண்ணு இருக்கு. So settings click பண்ண pages ன்னு create பண்ண. So GitHub pages அப்படின்றது இருக்கு. So நீங்க உங்களுதுல பண்ணும்போது you click that and do that and then say இங்க வந்து இந்த இடத்துல pages click பண்ண உடனே உங்களுக்கு மேல வந்து உங்களுடைய repository வரும். எந்த பிரான்ச்னு சொல்லிட்டு. So நீங்க மெயின் அப்படின்ற பிரான்ச் கிரியேட் பண்ணணும். எப்பவுமே வந்து டிஃபால்ட் பிரான்ச் will be மெயின். நீங்க அது பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரான்ச் மெயின் வரும். ஃபோல்டர் வந்து /root. நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். இங்க பாத்தீங்களா, மெயின் ரூட். இதுதான் நீங்களும் செட் பண்ணுவீங்க. செட் பண்ணி நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேஜஸ் நீங்க என்னென்னலாம் ரெண்டர் பண்றீங்களோ they all will be live in GitHub pages. So இப்போ உங்களுடைய ஐடி வந்து let's say கௌஷிகான்னு வச்சுக்கலாம். So it will be like gaushika.github.io/ எந்த ஃபோல்டர்ல உங்க கோட் இருக்கு அப்படின்றத நீங்க பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இது வந்து பேஜஸ் வந்து நீங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கலாம். புரியுதா? கொஸ்டின்ஸ்? So locally காமிக்காம I can now give it to other people and say use my thing. So நான் கோட் எங்க வச்சிருக்கேன்? Sayur Lessons /library appல வச்சிருக்கேன் இல்லையா என்னோட கோடு, கரெக்டா? ரைட். சோ நான் வந்து அந்த பர்டிகுலர் index.html எனக்கு போனோம்னா இந்த இடத்துக்கு நான் போனோம் இல்லையா, இந்த HTML தானே நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ நீங்க வந்து உங்களுடைய கோட் வந்து நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு பேஜஸ்ல போனீங்கன்னா உங்களோட வெப்சைட் இங்க இருக்குல்ல, சோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கணும். ரைட். இது வந்து காப்பி பண்ணி /library_app அப்படிங்கிறது தான் என்னுடைய URL. அப்போ புரியுதா? மேக் சென்ஸ்? சோ இப்போ வந்து நான் இங்க விசிட் சைட்னும் பண்ணலாம். இப்ப எனக்கு ஏன் வந்து 404 வந்தது? ஏன்னா Sayur Lessonsல நான் எதுவுமே index.html வச்சுக்கல. நான் எங்க வச்சிருக்கேன்? library_appல, கரெக்டா? சோ library_app போட்டேன்னா பாருங்க வந்துருச்சு. The same thing that I created, that app is now coming, rendering. Make sense? மேம் அவுட்புட் பேஜ் தெரியல மேம் GitHubல. Oh, okay, sorry. Okay, so let me ஒரு நிமிஷம் present something else. Okay, Chrome tab ஃபுல்லாவே நான் காமிக்கிறேன், அப்பதான் பெட்டர்னு நினைக்கிறேன். காமிக்கலாம் ஒரு நிமிஷம். Okay, can see it now? Yes ma'am. இந்த URL பாருங்க என்ன போட்டிருக்கேன். என்னுடைய id.github.io/ என்னுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுடைய ஃபோல்டர் வந்து /library appனே இருந்ததுன்னா அந்த Sayur Lessons வேண்டாம். என்னுடைய ரெபாசிட்டரி Sayur Lessons நான் கிரியேட் பண்ணி அது உள்ள கிரியேட் பண்ணிருக்கேன். ரைட். சோ என்னுடைய லைப்ரரி ஆப்போட கோட் ஃபுல்லா எங்க இருக்கு? என்னுடைய ரெபாசிட்டரி Sayur Lessons ரெபாசிட்டரிக்குள்ள ஒரு ஃபோல்டர்ல இருக்கு. So that is the reason why I have to provide the whole thing. Otherwise நீங்க வந்து உங்களுடைய ரெபாசிட்டரி நேராவே நீங்க லைப்ரரி ஆப் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய id.github.io /library app or whatever name you have given for your app. Okay, so it will be, you can use GitHub pages to render your app and show.
to other people if you want, and you can run it. So இப்போ நீங்க வந்து நம்ம பண்ணதெல்லாம் இங்க இருக்கு இல்லையா, info அதெல்லாம் புதுசா நம்ம ஆட் பண்ணது, everything you can see now. 17 books add ஆயிருக்கு, plus you can do test it out now here. So instead of doing it, நான் முன்னாடி காமிக்கும்போது எப்படி காமிச்சேன், local host காமிச்சேன், right, where it was running on my own Mac, my own laptop. Now I am using GitHub pages. Now இந்த லிங்க் நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம். So இப்போ நான் இந்த லிங்க் உங்ககிட்ட போட்டேன்னா உங்களோட chatல you all can open this and see it, correct? So try பண்ணி பாருங்க, you should be able to use it. இந்த chatல போட்டிருக்கேன் பாருங்க. If you try, let me know. Is it working for you? Okay, so நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு, ஸ்டார்டிங் வித் ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஒரு ஐடி, ஒரு டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் எடுத்து அது உள்ள வந்து GitHub Copilot இன்ஸ்டால் பண்ணி GitHubல ஒரு லாகின் வச்சுக்கிட்டு அந்த சேஞ்சஸ் தான் நம்ம வந்து அந்த ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணோம். பிளஸ் நம்ம ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோட் எழுதல. All we did was interacted with GitHub Copilot and by giving instructions in natural language. சின்ன ஆப் தான், சிம்பிள் ஆப் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். பட் we just like made it all create its own index.html, JavaScript, CSS எல்லாம் அதுவே கிரியேட் பண்ணிச்சு. And we were able to interact and add functionality to it, push all the changes to GitHub and used GitHub pages to render the app. Any questions on the instructions that we did so far? Again, உங்க கோட் எக்ஸாக்ட்லி என் கோடு மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா, நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது the way you give instructions. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தகராறாச்சு, நான் ஆப்னு போட்டோன்னே அதை அப்ளிகேஷனா கிரியேட் பண்ணணும்னு பார்த்துச்சு. ஸோ மேக் ஷூர் யூ சே ஐ வாண்ட் ஒன்லி சிம்பிள் HTML ரெண்டரிங்னு. ஏன்னா சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க, டோன்ட் கோ இன்டு காம்ப்ளிகேட்டட் ஆப் டெவலப்மெண்ட். ஏன்னா அதனாலதான் நான் வந்து இது வந்து நிறைய கோட் ஜென்ரேட் பண்ணிச்சு. ஸோ ஐ abandoned it, right, and showed you the older version. So be careful when you ask for instructions. Say that I want a simple HTML page, okay, to do library borrowing, book borrowing. So that you can understand how things work first before you go into bigger app development. Any questions? புரிஞ்சுதா என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு? Yes ma'am. Yes ma'am. Okay, so I'm going to stop sharing right now, and also we can I can also stop recording. One second. ஏன்னா வந்து இது எல்லாரும்